வலிமா. அ, வீரா, வீரா மாறின பாத்தியா? அவன் நிலைமைய பாத்தியா? பாத்தியா வீரா? ஏன் வீரா என் மாறனுக்கு இப்படி ஒரு நிலைமை? அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? அவனுக்கு வலிச்சா கூட வெளியே சொல்ல தெரியாது வீரா. மத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னா அவன் வலிய மறைச்சுக்கிட்டு பேசாம இருப்பான். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் என் மாறன் நல்லது மட்டும்தான் பண்ணிருக்க. அவனுக்கு இப்படி ஒரு நிலைமைய அம்மா அழாதீங்கம்மா. என் புள்ள பொழைச்சு வர்றதுக்கு நான் என்ன வேண்டுதல் வேணாலும் செய்யறேன். என் உயிரை வேணா கூட எடுத்துக்கோ. ஆனா என் மாறனை மட்டும் நல்லபடியா பொழைக்க வச்சிடு. அவனுக்கு மட்டும் எந்த கஷ்டமும் கொடுக்காத. வலிமா, வலிமா அழாதீங்க. மாறனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவனுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. வீரா, கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி மாறிக்கிட்ட டேய், நீ வீரா கழுத்துல முறையா தாலி கட்டலடா. இப்ப நீ கட்டப்போற தாலிதான் நிரந்தரமானது. சரியான நேரத்துல குறிச்ச மாதிரி அந்த தாலிய பிரிச்சு உன் கையால அவ கழுத்துல கட்டிடணும். அப்பதான் நீங்க 2 பேரும் சந்தோஷமா நல்லபடியா வாழ்வீங்க. அதத்தான் அந்த குடுகுடுப்புக்காரனும் சொல்லிட்டு போயிருக்கான். இங்க பாரு, அது வெறும் மஞ்ச கயிறு இல்ல. உங்க 2 பேரோட வாழ்க்கைக்கு ஆதாரமே அதுதான். நான் சொல்றது உனக்கு புரியுதா? என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ரிஸ்க்ல இருந்தாலும் சரி, அந்த சடங்குக்கு டைமுக்கு நான் அங்க இருப்பேன். வீரா கழுத்துல நான் 2வது தடவை தாலி கட்டுறேன்ல, இதெல்லாம் மிஸ் பண்ணுவேனா? நான் வந்துருவேன். நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. கன்ஃபார்மா நான் அங்க இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி, உங்க எல்லாரும் முன்னாடி நான் தாலி கட்டுவேன். அது போதும்டா எனக்கு. அதுக்காக தான் வீரா அவன் வயித்துல கத்தி குத்துப்பட்டு உயிர் போற நிலைமையில கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகாம தாலி பிரிச்சு போட கோயிலுக்கு வந்திருக்கான். உனக்காக தான் வீரா, உனக்காக தான். ஒருவேளை நீ மாறனை ஒதுக்கி வச்சிருந்தா அவன் உன்னை எவ்வளவு விரும்புறா, அவனுக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும், அவன் எவ்வளவு நல்லவன்னு இதெல்லாம் நான் உனக்கு எடுத்து சொல்லணும். ஆனா இப்ப நீ ஏதோ அவனை ஏத்துக்கிட்டியே, உனக்கே அவனை பத்தி தெரிஞ்சிருக்கோம்ல. அவன் உன்னை எவ்வளவு நேசிக்கிறான்ல. வீரா, நீ நல்லா இருக்கணும் தானே அவன் உன் கழுத்துல தாலி கட்டினா. அவன் உன்னை அவ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறான்ல. வீரா, சத்தியமா சொல்றேன், அவன் அம்மாக்கு அப்புறம் அவன் இந்த உலகத்துல பெருசா மதிக்கிறது நேசிக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் வீரா. உனக்காக அவன் உயிரை பணைய வைக்கிறதுனா கூட அத சந்தோஷமா செய்வான். பைத்தியக்கார பாரு, இப்ப கூட அததான் செஞ்சிருக்கான். அவனை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. அம்மா 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 அழாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா அழாதீங்க. நாள நீயும் அழாத, அழாத. மாறனுக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா அழாதீங்கம்மா. அவன் நல்லா இருப்பான். அவனுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. சாமி நம்ம கூடவே தான் இருக்கும். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவனுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. குணமாகி நல்லபடியா வருவான். நானும் அவனுக்காக சாமி கிட்ட நேர்த்திக்கடன் பண்றேன்னு வேண்டிக்கிறேன். வேடிக்கை வேடிக்கோ, நீ வேணா சாமி கண்டிப்பா செய்யும். வேடிக்கோ 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 வேடிக்கோ. சிஸ்டர், இப்ப எப்படி இருக்கு? அது பல்ஸ் கொஞ்சம் லோவா தான் இருக்கு. இதுக்கும் கம்மியானா உடனே ஹாஸ்பிடலுக்கு தான் கூட்டு போகணும். சரி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே மேடம்.
மாறா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ முதல்ல எழுந்திருச்சு வா. நீ எவ்வளவு தைரியமான ஆளு. இப்படி படுத்திருக்க. எழுந்திருச்சு வா. நீ எனக்கு பண்ண துரோகத்தினால எனக்கு உன் மேல கோபம். அதுக்காக நீ எந்த சிச்சுவேஷன்லயும் அழிஞ்சு போயிடணும்னு நினைச்சதே இல்ல. உன்கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு மாறா. அது எப்பவும் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா பொழைச்சு வருவ. ஆனா ஒண்ணு, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவ யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். கேக்குதா? அது என்னன்னு தெரியல. உன்னை நான் எவ்வளவு வெறுத்தாலும் உனக்கு ஒண்ணு நான் வள்ளிமாக்கு துடிக்குதுல, அதே மாதிரி எனக்கு துடிக்குது. ஆனா இது லவ்வோ இல்ல உன் மேல இருக்கிற பாசமெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. அது ஏதோ ஒண்ணு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல. சீக்கிரம் எழுந்திருச்சு வந்துருடா. ப்ளீஸ்டா. எந்த சூழ்நிலையிலும் நான் எப்படி உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன்.
டேய் ராகவா, இதை நம்ம சும்மா விடக்கூடாதுடா. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம குடும்பத்து மேல கை வச்சிருப்பானுங்க. யார் என்னன்னு கண்டுபிடிச்சு அவனுங்களை ஒரு வழி பண்ணணும்டா. இதாச்சும் செஞ்சே ஆகணும். முதல்ல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்டா. இந்த கேஸை உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என்னடி உன் புருஷன் போலீஸ் கீலீஸ்னு எல்லாம் பேசிட்டு இருக்கான்? இத பாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம தான் மாட்டிக்குவோம். ஏங்க நம்ம இப்படி பண்ணாதான்டா கரெக்டா இருக்கும். என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நீ இன்னைக்கு மாற மேல கை வச்சவங்க நாளைக்கு என் மேல கை வைப்பாங்க, அப்புறம் ராகவ மேல கை வைப்பாங்க, ஏன் அப்பா மேல கூட கை வைப்பாங்க. இல்ல நீ இதை இதோட விடக்கூடாது. சீக்கிரமே இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சாகணும். அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கோம். ஏன் கார்த்தி, உங்க தம்பி இப்போ இவ்ளோ சீரியஸான நிலைமையில இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க வீட்டுக்கு வந்து விசாரணை அது இதுன்னு போட்டு ஆளை கழிப்பாங்க. அதுக்கான நேரமா இது? அப்புறம் உங்க தம்பியோட ட்ரீட்மெண்ட் சரியா நடக்காது. இப்ப நம்ம எல்லாரும் கூட இருந்து உங்க தம்பிய பாத்துக்க வேண்டிய நேரம் இது. இல்ல, நீ என்ன சொல்ல வர? இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன். அப்போ இதை இப்படியே விட்டுறலான்னு சொல்றீங்களா நீ? நான் உங்களை விட சொல்லல. உங்க தம்பி நல்லபடியா பொழைச்சு வரட்டும். அவர் முதல்ல கண்ணு முழிக்கட்டும். அவரே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார்ல. அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். யாருன்னு கண்டுபிடிக்கலாம். எனக்கும் மாறன பிடிக்காதுதான். அதுக்காக இதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் அவங்கள சும்மாவும் விட மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்க தம்பி மேல கைய வச்சவன் நாளைக்கு உங்க எல்லாரும் மேலயும் கைய வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா நம்ம அவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு நம்ம போக வேண்டாம். இல்ல நீ அவங்க ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க, நாம ஒரு பக்கம் மாறனோட ட்ரீட்மெண்ட்டை பாத்துக்கலாம். ஐயோ கார்த்தி, என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப திடீர்னு விசாரணைன்னு உங்களையும் மாமாவையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்கன்னு வைங்க. அந்த நேரம்னு பார்த்து மாறன் கேட்டாவது எமர்ஜென்சினா யாரு கூட இருந்து பாத்துப்பாங்க? வீரா, ஒரு ஆள் இருந்தா போதுமா? நம்ம எல்லாருமே அவர் ரெக்கவர் ஆகுற வரைக்கும் கூட இருக்கணும். அதுக்காக தானே இப்ப வீட்டுல வச்சு பாத்துட்டு இருக்கோம். கார்த்தி, உன் அண்ணி சொல்றதும் சரிதான்டா. மாறனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவன் கண்ணு முழிச்சு அவன் அப்படி யாரு பண்ணதுன்னு சொல்லுவான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. சரி வா, மாறப்ப எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். வா. போ. என்ன கண்மணி, இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா சீக்கிரமே நம்ம தான் மாட்டிக்குவோம் போலயே. அத்தை, என்ன சொல்றீங்க? அவன் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கானா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றீங்களா? ஏன் அத்தை? நான் தான் கோயில்லயே சொன்னேன்ல, சத்தியமா நான் இதை செய்யல. சும்மா என்கிட்டயே போய் சொல்லாத கண்மணி. நீ செய்யாம வேற யார் செஞ்சிருப்பாங்க இத? இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சு மாறனுக்கு பெரிய எதிரினா நீயும் நானும் மட்டும்தான். இத நான் செய்யல. நீதான் அவன ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்க ஆளெல்லாம் செட் பண்ணி பிளான் எல்லாம் பண்ண. அதனால இப்படி ஏதாவது ஆயிருக்கலாம்ல. அத்தை, தயவு செஞ்சு சும்மா இருங்க. நீங்களே என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவீங்க போல. நான் தான் செய்யலங்கிறேன்ல. நீ செய்யலைன்னா வேற யாரடி செஞ்சிருப்பா இத? அதுதானே எனக்கும் தெரியல. இத பாரு, அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வந்துரும்டி. மாட்டினா நீ மட்டும் மாட்ட மாட்டடி, நானும் சேர்ந்துதான் மாட்டிக்குவேன். அதுக்கப்புறம் நாம பண்ண பிளான் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். முதல்ல இது யார் செஞ்சான்னு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோ போலீஸ்காரங்களோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாருன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். இல்லன்னு வச்சுக்கோயே, நாம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எல்லா பழியும் நம்ம மேல தூக்கி போட்டுருவாங்க. கூடிய சீக்கிரம் அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்.
என்னடா என்னடா எங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துற? எழுதுடா, எந்திரிச்சு வாடா. எங்கிட்ட திட்டு வாங்குறதுக்காவது எந்திரிச்சு வாடா. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலடா. எவ்வளவு வாட்டி உன்னை அடிச்சிருக்க, திட்டி இருக்க, என் கண்ணு முன்னாடியே நிக்காது, ஓட ஓட விரட்டி இருக்க. ஆனா அது எல்லாமே உன் நல்லதுக்காக தாண்டா. கடைசி வரை நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. இப்படி நீ இருக்கிறத பார்த்து எனக்குள்ள இருக்கிற வேதனை எப்படா அவங்கிட்ட சொல்லுவேன்? பார்த்து என் புள்ள இல்லைன்னு சொன்னாலும் என் புள்ளதாடா, என் புள்ளதாடா. என் புள்ளதாடா. உன்னை திட்டும் போதெல்லாம் உனக்கு வலிக்குதோ இல்லையா? எனக்கு வலிக்கும்டா, எனக்கு வலிக்கும். நீ வைராகியமா எல்லாரும் முன்னாடி வாழ்ந்து காட்டு வேண்டாம்டா நான் நினைச்சேன். இப்படி கத்தி குத்து வாங்கிட்டு வந்து படுத்திருக்கேடா. உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலடா, பார்க்க முடியல. உங்க அம்மா போனதுல இருந்து நான் இன்னும் வெளியே வரலடா. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு தடவை நம்ம குடும்பத்தில் நடந்துடக்கூடாதுன்னு தாண்டா ஒவ்வொரு நாளும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா வாடா, எந்திரிச்சு வாடா. நான் நான் அவன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிய, இத நீ என்னைக்காவது அவன் கிட்ட காமிச்சிருக்கியா? ஏன்னா அவனை ஒதுக்கியே வச்சிருந்த. தப்பு பண்ணா ஒதுக்கிதான் வைப்பாங்க. அதுக்காக அவன் இப்படி இருக்கும்போது அவன் மேல கோவப்பட முடியுமா? நான் ஒன்னும் கல்லஞ்சக்காரன் இல்லை. தான் ஆடலனாலும் தசையாடல்னு சொல்லுவாங்க. என் புள்ள, என் ரத்தம். அவனை இது நிலவே பார்க்க முடியல, வள்ளி, பார்க்க முடியல. உன் மனசு எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். காவேரி போனதுக்கு அப்புறம் இப்படியாவது இந்த 3 பேரையும் வளர்த்து ஆளாக்கணும்னு நினைச்சேன். நீயும் அதுக்கு உதவியா இருந்த. அவங்க 2 பேரும் நல்லா வந்துட்டாங்க. ஆனா இவன் அண்ணா இங்க பாரு, அவன் நல்லா வாழ்வானா. நீ ஏன்னா கஷ்டப்படுற? அழாதண்ணா, எல்லாரும் விட மாற நல்லா வருவானா.